எப்போ வந்து நீங்கள் லண்டன்லேருந்து? இதற்காக நான் பிரத்யேகமாக அங்கே விடுமுறை எடுத்து வந்து கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஆகியிருக்கின்றது. இரவில் நடக்கிற ஒரு போட்டியை உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீதியால் பயணம் செய்து வரும்போது இதில் இடப்பக்கம் பாருங்கோ. ஐயா, அப்போ மகாத்மா காந்தி என்ன 6 மாதம் 12 தூண்களோட மின் ஒளியில மிதந்து கொண்டு இருக்குது. ஐநா சபையே குழம்பும் என்ன சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைன்னு சொல்லுவோம் பாட்டு ஒன்று இருந்தது. அதே மாத்தி போட்டு இப்படி கேட்கணும். ஒரு 15 லட்சத்துலேருந்து 20 லட்சத்தை தொட்டிருக்கு. சரியா கேட்டுக்கணும் ஓடும் போ. 2டைம் சரியாக முதலாவது போட்டு யாரா இருக்குன்னு கேட்டுக்கொண்டு வரணும். எல்லா ஊர் கூடியே சேர்ந்து செய்வாங்க. என்ற ஏரியா அப்படி. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எதிர்காலத்தில் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த சேவையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். ஜெஃப்னா பிசினஸோட தொடர்பு கொள்ளுங்கோ. திரையில தெரிகிற இந்த தொடர்பெண்ணை பயன்படுத்தி அவர்களோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கோ. இது மாத்திரமல்லாது நிறுவனங்களை பதிவு செய்து கொடுக்கிறார்கள், அறக்கட்டளைகளை பதிவு செய்து கொடுக்கிறார்கள், சகல விதமான சட்ட ரீதியிலான உரிமங்களையும் பெற்றுக் கொடுக்கிறார்கள். அத்தோட கணக்கியல் சேவையையும் வழங்குகிறார்கள். எனவே இந்த சேவைகளை பெற்றுக்கொள்றதுக்கு ஜெஃப்னா பிசினஸோட தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் இரவில் நடக்கிற ஒரு போட்டியை உங்களுக்கு காட்ட போகிறேன். நிறைய சர்வதேச போட்டிகளை பார்த்துருப்பீங்க. துடுப்பாட்ட போட்டி, உதைப்பந்தாட்ட போட்டி, இந்த மாதிரி நிறைய போட்டிகள் பார்த்துருப்பீர்கள். கூடுதலான போட்டிகள் இரவு வேளையில் நடக்கும். போட்டிகளை இரவில் நடத்துறதுக்கு காரணம் என்னென்னா வெயில் தொல்லை இல்லாமல் போட்டியில் எல்லாரும் கவனம் செலுத்தணுன்றதுக்காக மட்டும்தான். அந்த அடிப்படையில் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய போட்டிகள் நடக்குது. பகல் வேளையில தான் பெரும்பாலும் நடக்குது. ஆனா இரவு வேளையில மின்னொளியில நடக்கிறது என்றது மிக குறைவானது. ஆனா இன்றைய நாள்ல நான் உங்களை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற புத்தூர் கிழக்கு என்ற ஊருக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன். அந்த ஊரில் விக்னேஸ்வரா விளையாட்டுக் கழகம் என்ற ஒன்று இருக்குது. அவர்களினுடைய அந்த விளையாட்டு மைதானத்தில் இரவு மின்னொளியில் உதைப்பந்தாட்ட போட்டி நடக்க போது ஒரு மைதானத்தை எந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு கிராமத்தவர்கள் அமைத்து வைத்திருக்கிறார்கள் என்றதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எனவே இந்த காணொளியை முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். நாங்கள் இப்போ புத்தூர் சந்திக்கு வந்துட்டோம். இதால் வல பக்கம் திரும்பணும். அதாவது மட்டுவிலம்மன் கோவில் போகிற பக்கம் அல்லது A9 பிரதான வீதிக்கு போகிறதுக்கு இந்த புத்தூர் மீசாலை பிரதான வீதி ஊடாகத்தான் பயணம் செய்வோம். இந்த வீதியால் இப்படி போய் நாங்கள் அந்த நிகழ்வு நடக்கிற இடத்துக்கு போகிறோம். இந்த வீதியால் பயணம் செய்து வரும்போது இதில் இடப்பக்கம் பாருங்கோ. ஸ்ரீ விக்னேஸ்வரா விளையாட்டுக் கழகம் பொன் விழா 1962 இருந்து 2012 வரைக்கும் 50 ஆண்டுகள் எட்டி இருக்கு. 2012 இப்போ எவ்வளோ ஆண்டு ஆச்சு சொல்லுங்க? 13 ஆண்டு கூடுதல் ஆச்சு. நாங்கள் இந்த வீதியால் போவோம். மழை பெய்ததால் இந்த வீதி இப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கே அரசியல்வாதிகள் இந்த செயல்களில் கொஞ்சம் மோசம், சரியாக கவனிப்பதில்லை. தங்கள் தேவைக்கு மட்டும் வந்து சொல்லி இந்த வீதி போடப்படும் பார்க்கும்படிய நீ யார் நான் யார். புத்தூர் இந்த விக்னேஸ்வரா விளையாட்டு அரங்குக்கு பக்கத்தில் நிற்கிறோம். இன்னும் கிட்ட போகையில் என்னோட தொடர்பு கொண்ட அண்ணா எனக்கு சொல்லியிருந்தார் 7 மணி அப்படி வாங்கோண்டு. எப்படியும் எனக்கு தெரியும் இவர் கொஞ்சம் முன்னுக்கு தான் சொல்கிறார் என்று யோசிச்சேன். இப்போ எப்பவும் தெரியும் தானே, அந்த நேரம் வாங்கணுன்னா அதுக்கு கொஞ்சம் 10 நிமிடம் பிந்தி போவோம்னு தான் எல்லாரும், நாங்களும் அப்படி தான் நீங்களும் அப்படி தான். அப்போ அவர் எனக்கு கொஞ்சம் முதல் வாங்கணுன்னு சொன்னார். சரியா? அப்போ நான் சொன்னேன் சரி என்ன வாரேன். அப்போ கொஞ்சம் வேலைக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு பிறகு சொன்னார். சரியா எத்தனை மணி? 6:50 வாரேன்னு சொன்னேன். சரி இப்போ 7 மணி 3 நிமிடம் ஆச்சு பாருங்கோ. இப்போ ஒரு கேட்டு அவரோட குரல் பதிவு அனுப்பியிருக்க என்னென்னு கேட்போம். கொஞ்சம் நீங்க லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, சுணங்கம் போலடாக்கு லேட்டா வாங்க. நான் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி மெசேஜ் போடுறேன். ஐயோ கொஞ்சம் லேட்டா வாங்க, பிரச்சனை அவ்வளவு வேகமா துவங்க. அது கூட டீம் இன்னும் பெரியல. பார்த்தீங்களா, இவர் வந்து என்ன விர வைக்கணுமன்றதுக்காக சொல்லி போட்டு பிறகு யோசிச்சார். என்னடா இவன் ஒருவேளை வேலைக்கு வந்துடுவானோ, இவன் என்ன எள்ளண்டா எண்ணியா நிற்கிறான் போல இருக்குன்னு விளங்கினதுக்கு பிறகு இப்போ எனக்கு இப்போ போட்டிருக்காரு. இப்படி நம்ம இங்கே என்ன நடக்க போகுது? இன்றைக்கு தான் இரவு நடக்குதா முதல்ல இந்த ஆண்டு போட்டியில் இதுதான். அப்போ அவரோட வாங்க ஓட. சரி மக்களே, நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து தம்பி ஆக்களோட போகிறோம். தம்பிக்கு என்ன பேர்?
கைனிகன் தம்பிக்கு கிருத்திகன். நான் நிக்கிற இடம் இதுக்கு என்னவே மகாத்மா காந்தி எது உள்ள போய் பார்க்கலாமா? பா பா கூட்டிக்கணும் போ, எங்களுக்கு தெரியாப்பா. ஐயா அப்ப மகாத்மா காந்தி என்ன யாரு இல்லையா உள்ளுக்கு? ஐயோ நான் மகாத்மா காந்தி உள்ளுக்கு நிற்கிறாரு நினைச்சு கொண்டு வந்தேன் நான். சரி தம்பி சரி சரி சென்று வாங்க. என்னென்ன நாங்க வந்து அரை மணி நேரம் காவல் நிற்கிறோம் உங்கள்கிட்ட ஊர்ல. எங்க நிக்கிறேன்? இங்க காந்தி என்ன மகாத்மா காந்தி ஐயாவோட கதைச்சு கொண்டு இருக்கோம். அதால் திரும்பி வாங்க. சரியா என்ன நீ என்ன ஒரு மணி நேரம் ஆகுமோ? இல்ல இல்ல வா. புத்தூர் கிழக்கில் இருக்கிற விக்னேஸ்வரா உதைப்பந்தாட்ட விளையாட்டு மைதானத்துக்கு அரங்குக்கு வந்திருக்கிறேன். இந்த மைதானம் பகல் வேளையில் எப்படி இருந்ததுன்றதை பாருங்க. மாலை வேளையில் பதிவு செய்த நாங்கள் பார்த்துட்டு வாங்க. மாலை நேரத்தில் பார்க்கும்போது எவ்வளவு வடிவாக இருக்குன்னு பாருங்க. புத்தரையோட பச்சை பசையில் இருக்குது. உண்மையிலேயே சிறப்பான ஒரு மைதானம். இப்போ இந்த மைதானம் இரவில் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே மின் ஒளியில் மிதந்து கொண்டு இருக்கு. 1 2 3 4 5 6 6 மாதம் 12 தூண்களோட மின் ஒளியில் மிதந்து கொண்டு இருக்குது. சரியா 8 மணி அளவில் போட்டி தொடங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நேரம் 7 மணி 24 நிமிடம். இப்போ நாங்கள் இந்த மைதானத்தை மேலோட்டமாக உங்களுக்கு சுற்றி காட்டுறோம். இந்த மைதானத்தை நீங்கள் பகல் வேளையில் பார்த்துருப்பீங்க. இரவு வேளையில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் இதில் நடந்து போகிறேன் சரியா. இப்போ பந்து கண்ணுக்கு தெரிஞ்சால் தான் பந்து விளையாடலாம். என்ன உதைப்பந்தாட்டம் வேண்டாம், காலுக்கு தவண்டு தெரியணும். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இந்த மைதானத்தை அமைச்சிருக்கேன். அந்த இடத்துல வந்து பாருங்க 2 ஐயாக்கள் இருந்துட்டேன். டேய் நீங்கள் எங்களை இடம் பிடிச்சா விட மாட்டீங்கள்டா, நான் உங்களுக்கு செய்கிறேன்டாண்டு போட்டு வேலைக்கு வந்துட்டேன். அங்கே அந்த இடத்துல சின்ன தம்பியாக்கலாம் அங்கே வந்திருக்கணும். அடுத்தது இந்த பக்கம், அடுத்தது இந்த அந்த அதில் வந்திருக்கணும். நாங்கள் வெளியில் நின்று இந்த போட்டி நடைபெற நேரத்தில் இரவு நேரத்தில் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறோம். இவர் பாருங்க அங்கேயும் இங்கேயும் ஓடு. அண்ணா இங்கே வாங்க. உங்களுக்கு ஏன் இதில் இந்த அளவுக்கு ஈடுபாடு இந்த மைதானத்தாமே? இல்லை அப்படி இல்லை, நீங்கள் கதைக்கணும். அண்ணா நீங்கள் கதை காட்டி அது சவ குழம்புமே என்ன சவ குழம்புமே இல்லை ஐநா சபையே குழம்பும் என்ன இதுக்கு இல்லை. நான் கேட்குறது என்னென்னா இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு இதை செய்யணுமென்ற ஆர்வம் ஏன் என்னத்துக்காக வந்தது? அது வரவேற்கிறேன்னு இருந்தாலும் 72ஆம் ஆண்டு எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் முதல்ல லைட் மேட்ச் வச்சிருந்தா எங்களோட கலகம் தான். சரி இரவு வச்சது அதுதான். வரலாறுல அது ஒரு சாதனை. அதுக்கு நாங்கள் கதை 72ஆம் ஆண்டு அப்போவே இதாண்டாங்க. இப்போ பிறகு எங்களோட சொந்த லைட்டில் மின்னொலியில் பாருங்க என் ரசிகர்கள் எல்லாம் என்னோட வந்திருக்கணும். அண்ணா நிறைய ரசிகர்கள் இப்போ தான் வர தொடங்கினோம். இரவு 8 மணிக்கு தான் போட்டி நடைபெற போகுது. இப்போ என்னுடைய ரசிகர்களை இதில் எனக்கு பக்கத்தில் பார்க்குறதுல மகிழ்ச்சி. என்னுடைய முதலாவது ரசிகரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். நீங்கள் எவ்வளோ காலம் என்னுடைய ரசிகராக இருக்கிறீங்க? இல்லை சும்மா சொல்கிறா ஏதாவது. எவ்வளோ காலம் ஒன்றா 50 ஆண்டா ஒன்றை பார்த்து என்னண்டு 50 ஆண்டா நீங்கள் என்ன ரசிக்கிறீங்களா? எத்தனையாம் ஆண்டு பிறந்த நீங்கள் சொல்லுங்க. எத்தனையாம் ஆண்டு பிறந்த நீங்கள்? 2016 பிறந்தா 50 ஆண்டு என்னண்டு பேர் தம்பி? சும்மா நான் சொல்லி தரேன் போட்டு சொல்றேன். சரிங்க. இரவு போட்டி இதுக்கு முதல்ல போய் அதை பார்த்துருக்குறீங்களா? இதுதான் முதல்ல காசு கொடுத்துட்டு வந்தீங்க. மேற்பட்டாக்களுக்கு 15 வயது கீழ்பட்டாக்களுக்கு இல்லையா? இல்ல. அப்ப சரி அங்க பாருங்க. உங்க வந்துட்டீங்கம்மா அந்த பக்கம் பாருங்க. திடீர்னு நாக்கள் கூடி கொண்டு போகுது. சரியா அருமையா இருக்கு. சரி என்னுடைய ரசிகர் கதைச்சு கொண்டு என்ன தெரியும்? என்ன பேர் சொல்லுவாங்க? என்னன்றா தெரியும்? பாக்குறேன் எங்க சத்தியமான சொல்லுவோம். உனக்கு தெரியுமா? அங்க பாருங்க. உங்களுக்கு என்ன தெரியாது மக்கள் இப்ப பாருங்க. சின்ன படிகளுக்கெல்லாம் என்ன தெரிஞ்சிருக்குடே. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைன்னு சொல்லுவோம் பாட்டு ஒன்று இருந்தது. அதே மாத்தி போட்டு இப்படி கேட்கும்.
புத்தூர் விக்னேஸ்வரா விளையாட்டு அரங்கு விளையாட்டு மைதானத்தில் நிற்கிறேன். உண்மையிலே இந்த மைதானத்தை பார்க்கும்போது நான் எதிர்பார்க்கையில் இந்த அளவு இப்படி சிறப்பாக இரவு வேளையில் இருக்குமெண்டு அப்படியே நின்று பாருங்க, அப்படியே தெளிவாக தெரியுது. பந்து ஒரு சின்ன மாபிள் அளவில் இருந்தால் கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு நல்ல ஒலி தெளிவோட மிக சிறப்பாக இருக்குது. எனவே இரவு நேர போட்டி எப்படி இருக்குன்றதை நாங்கள் பார்ப்போம். அதுக்கு முதல் அண்ணாவோட கதைப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உன்னோட பெயர்? என் பேர் ரகுபதி. சரி ரகுபதி அண்ணா, இந்த போட்டிகள் தொடர்பாக சொல்லுங்க. இப்போ இந்த ஆண்டுக்குரிய இந்த போட்டி இன்றைக்கு தான் முதலாவதாக நடக்க போதா அல்லது ஏற்கனவே நடந்திருக்கேன்? இல்லை, ஏற்கனவே நடந்தது. நாங்கள் ஏற்கனவே பகல் மேட்ச் ஜாலிங் கீரோன்ற ஒரு பட்டத்தோட யாழ்ப்பாணத்தில் யாழ் மாவட்டத்துக்குள்ள இருந்த எல்லா டீமும் ஃபுட்பாலில் இருக்கிற எல்லா டீம் எடுத்து வலிகாமம், வடமராட்சி, கருத்துறை, தீவகம், யாழ் லீக்ண்டு 5 பிரிவிலேருந்து எடுத்து ஒரு 2015ஆம் ஆண்டு ஜாலிங் கீரோன்ற ஒரு சுற்றொண்டு வச்சு அதுக்குள்ள ஞானமுருகன் கிண்டி இது அடித்தது, கப் அடித்தது. இப்போ இந்த வருஷம் நாங்கள் திருப்பி செகண்ட் சீசன் 2 எடுத்து அதே யாழ்ப்பாணத்துக்குள்ள எடுத்து யாழையும் கீரோ உண்டு. இப்போ கீரோஸ் ஒரு பட்டத்தோட இப்போ நடத்தி நாங்கள் இப்போ அந்த விலகல் முறையிலான மேட்சுகளை கொண்டே நடத்தி இப்போ எங்களுக்கு லீக் எத்தனை நாட்கள் போட்டி நடந்தது? இப்போ 8ஆம் மாதம் தொடங்கின மேட்ச் எங்களுக்கு 7ஆம் மாதம் கடைசியில் தொடங்கி இப்போ 8ஆம் மாதம் நடந்து இப்போ 9ஆம் மாதம் நாங்கள் லீக் சுட்டுன்னு அந்த 8 டீமுக்குள்ளே கொண்டு மாறி அந்த 8 லீக் சுட்டுன்னு சொல்லி சொல்கிறத அதுக்குள்ளே தான் இப்போ திரும்பி அந்த 4 டீமும் இந்த 4 டீமோட விளையாடுற அப்படி தான் வச்சு தான் இனி அடுத்த ஃபைனல் என்ற ஒரு கேட்டகரி வந்து. சரி சரி. இன்னும் எத்தனை நாட்கள் இரவு நேர போட்டி நடைபெற? இன்னும் ஒரு 15 நாள் கிட்ட இருக்கும். 15 நாள். ஒரு நாளைக்கு எத்தனை? ஒரு நாளைக்கு 2 மேட்ச் வைப்போம். 2. இந்த போட்டிக்கு மொத்தமாக எத்தனை அணிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கு? வெறுமனவே யாழ்ப்பாணத்தில் மட்டும் இருந்தது? யாழ்ப்பாணத்தில் 5 அந்த வலியாம், வடமராட்சி, பருத்துறை, தீவகம், யாழ்ப்பாணம் 5 லீவ் 48 டீம் எடுத்து 48 டீம் எடுத்து இப்போ எங்களுக்கு இல்லை இந்தியான் மேட்சோட 4 டீம் வெளியில் போய் 8 டீம் வரும். 8 டீமுக்குள்ளே இந்த செமி ஃபைனல் குவார்ட்டர் அப்படின்னு வந்து ஃபைனலுக்கு போகும். இப்போ இந்த ஆண்டு மட்டும்தான் இப்படி இரவு நேர போட்டி நடக்குதா? இதுக்கு முதல்ல நடந்ததா இல்லை என்ன சிறப்பு கடந்த ஆண்டுகளோட ஒப்பிடும்? முதல் நாங்கள் எங்கெண்ட பழையாக்கள் ஒரு லைட் மேட்ச் ஒன்று வச்சது. சரி, அது அந்த காலத்திலவே வச்சது. இப்போ 2வது தடவையாக 2015ஆம் ஆண்டு யாழிங் கீரோ குவார்ட்டர் செமி ஃபைனல் லைட்டில் வச்சது. இப்போ இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு லீக் சுட்டெல்லாம் லைட்டில் வச்சு குவார்ட்டர் செமி ஃபைனல்லாம் லைட்டில் வைக்கும். இப்போ இந்த மைதானத்தை பார்க்கும்போது இதுக்கான செலவு சாதாரணமாக பார்க்கும்போது புத்தரையாக இருக்குது, அங்கால மின் வெளிச்சம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கான செலவுன்றது மிகப்பெரியதாக இருக்கும். இதை நீங்கள் வாடகைக்கு பெற்று இதை செய்கிறீங்களா இல்லை இது உங்களுடையதாகவே இருக்கா? இது நாங்கள் என்ன கட்டோம்னா முதல் வாடகைக்கு பெறப்பட வேண்டிய முதல் ஒரு இது ஒன்று எடுத்து நாங்கள் அமௌண்ட் ஒன்று எடுத்து பார்க்கல எங்களுக்கு இதுக்கான செலவு வேண்டுற செலவு தேவை. மற்ற எங்களுக்கு என்ன நாங்கள் ஒரு யாழிங் கீரோன்ற ஒரு பட்டத்தை வச்சு கொண்டு மேட்ச் கொண்டு வரக்கு நிற்கிறோம். சீசன் 2 3 4 கொண்டு தொடர்ச்சியாக கொண்டு வரக்காக எங்களுக்கு எப்படியுமே நீங்கள் இனி வார வருஷங்களில் சிலது 48 டீமுக்குள்ள மேட்சையும் லைட்லேயே வைக்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு சொந்தமாக லைட் வேணுமென்றக்காக நாங்களாகவே காசுகளை திரண்டெடுத்து எங்களால் இயன்ற லைட் எடுத்து நாங்கள் இது மட்டும் இயந்திரம் மட்டும் நாங்கள் இந்த முறை வாடகைக்கு வேண்டினோம். இதுக்கான ஒழுங்குகள் செய்திருப்பீங்க தானே? அன்னளவாக கூட்டி குறைச்சி இல்லாமல் எவ்வளவு செலவாக இருக்கும்? ஒரு 15 லட்சத்துலேருந்து 20 லட்சத்தை தொட்டிருக்கு. ஏன்னா எங்கள்ட ஆக்கள் கூலி வந்து நாங்கள் செய்கிற கூலி இப்போ அந்த கேடுகள் பீட் பண்ணதுகள் அதெல்லாம் எங்கெண்ட விளையாட்டு வீரர்களை எல்லாம் செய்தால ஒரு தடவை கூலி கொடுத்து நாங்கள் செய்யலை. பொருட்கள் வாங்கின மட்டும்தான் எங்களால் செலவழிஞ்சது. இப்போ மொத்தமாக பார்க்க போய் ஒரு 20-25 தொடும். இதுக்கான கட்டணம் இருக்குதா? எல்லா பார்வையாளர்கள் வந்து பார்க்கலாமா? சாதாரணமாக எங்களுக்கான ஆரம்பத்திலேருந்தே நாங்கள் ஒரு நுழைவு கட்டணம் கொண்டு போட்டு தான் கொண்டு வந்த மேட்ச்சு. அப்போ இதையும் எங்கெண்ட செலவில் செய்கிறதால நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே ஒரு நுழைவு கட்டணம் போட்டாலே இதே அதுக்குள்ள கொண்டு வரணுன்ற கேட்டகரியில் இருக்கிறோம். ஒரு நுழைவு கட்டணம் இந்த மேட்சுக்கு 100 ரூபா தான். ஒரு மேட்சுக்கு 100 ரூபா அப்படி தான் போகிறோம். ஆகப்பெரிய தொகையும் போயில 2 போட்டி 100 ரூபா அப்படி வரும். இந்த தூணுகள் அந்த இதெல்லாம் அந்த காலத்தில் எங்களுக்கு பெரும் உதவிகள் செய்தது சொல்லப்போனால் வீடியோல சொல்லலாம். சரி, அது விளங்கும். இதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்யறதுக்கு என்ன காரணம்? எங்களுக்கு எங்கெண்ட உத்வேகத்துக்கு என்ன காரணம்? எங்களுக்கு வந்து எங்கெண்ட ஊர் மக்களோ எல்லா பக்கங்களும் எங்களுக்கு கொஞ்சம் பலம். அதால் நாங்கள் என்னதான் செய்தாலும் எங்களுக்காக நிற்கிறார்கள் கிணறு. இப்போ நாங்கள் ஒரு நிர்வாகத்தில் இருந்தோன்னு இந்த மேட்ச் வச்சா நிர்வாகம் மட்டும் நிற்காது. இப்போ அதுக்குள்ளே எல்லா ஊர் கூடியே சேர்ந்து செய்வாங்க. ஏன்னா எங்கள் ஏரியா அப்படி. அதால் எங்களுக்கு அந்த சப்போர்ட் ஒன்று கை வந்து நிற்கிறதால எங்களுக்கு என்ன தான் செய்துட்டு போகலாம். இந்த மின்விளக்கம் அப்படித்தான் நாங்கள் வாடகைக்கு போட்டோம்னா நினைச்சது இந்த கை வந்தால எல்லாரும் சேர்ந்து செய்கிறோம். இது உள்ளூர் சார்பான முயற்சி தான். இது
இதுல இப்ப இந்த பிரதேச சபைகள் சார்ந்தோ அல்லது அரசாங்கம் சார்ந்து இப்படியான செயல்பாடுகள் ஊக்குவித்திருக்கணுமா? இப்படி எங்களுக்கு மைதானங்களுக்கு அப்ப இருந்து சில உதவிகள் வந்தது. இந்த இது மண் இது போட்டதுக்கெல்லாம் வேற இது வந்தது. இந்த கம்பங்கள் வந்தது எல்லாம் ஒரு அமைச்சுகளால வந்தது. இந்த கட்டுறங்கள் எல்லாம் அப்படி கவர்மெண்ட்டுகளால வருது எங்களுக்கு. இப்ப நடக்கிற போட்டியில வெற்றி பெற முதலாம் 2ஆம் 3ஆம் அணிகளுக்கு எவ்வளவு பணம் பெருசு? எங்களுக்கு நாங்கள் முதல் ஆரம்பம் கால் எடுத்து வைக்க நாங்கள் 2 லட்சம் தான் போட்டு இருந்து அப்படியே அதையே கொண்டு போக வேண்டிய காலகட்டம். ஏன்னா நாங்கள் அந்த ஒரு இதொண்டு அறிக்கையா உண்டு ஷெடியூலா உண்டு வெளிவிட்டால நாங்கள் அதற்கு மீறி போயிடாதால அப்போ அந்த தொகையை 2 லட்சம் கொடுக்குறோம் முதலாம் இடத்துக்கும் வெற்றி கிடையும். அடுத்த 2ஆம் இடத்து சுட்டு கடையம் மாதிரி தான் பெறும். அப்படியே நாங்கள் வெற்றி கிடையமாக கொடுக்குறோம். அடுத்த 2ஆம் இடத்துக்கு 1.5, அடுத்த 1, அடுத்த 50 அப்படி. சரி 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 அண்ணா, சிறப்பா இந்த போட்டிகள் நடக்கணும். உண்மையிலேயே பார்க்க மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி அண்ணா, நன்றி. சரி, இப்ப இந்த போட்டி தொடர்பா இந்த போட்டியினுடைய தலைவரை கேட்போம். வணக்கம். வணக்கம். நீங்க எவ்வளவு காலம் இதுக்கு தலைவரா இருக்கிறீங்க? 2 வருஷம். தெரியாது 2 ஆண்டு சொல்றேன். சரி, இப்ப இன்றைக்கு 2 போட்டி நடக்க போதில்லோ. முதலாவது போட்டி எந்த அணிக்கு இடையில நடக்க போகுது? பாடிமீனுக்கும். பாடுமீன் எந்த ஊர்? பாடிமீன் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம். பாடுமீன் யங் லியன்ஸ். எந்த ஊர்? இது என்ன கோப்பை. போய் சரியா கேட்டுக்கணும். ஓடு போ. 2யும் சரியாக. முதலாவது போட்டி யாரா இருக்குன்னு கேட்டுக்கொண்டு வரணும். ஆள் மறக்க போத. சொல்லுங்க. இது பாடிமீன் யாழ்ப்பாணம். யங் லியன்ஸ். இது என்ன திரும்ப கேட்டுக்கணும். ஓடு போ, ஓடு. அணி நாங்க திரும்ப போறேன் நான் வந்து. ஓடியா தம்பி, சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட நீ? ஆனா உன்ன முதல்ல இங்க கண்டமே கிடையாது. எங்க கண்ட நான்? சரி, என்ன அணிக்கடையில போட்டி நடக்க போகுது? பாடிமீனுக்கும் ஜங்லேயன்ஸுக்கும். சரி வேற 2வது போட்டி? 2வது இல்ல, இது மட்டும்தான். கப்பல் பார்க்க போன கதை தெரியுமா? இல்ல, 2 போட்டி இல்ல. 2வது போட்டியா இருக்கு. மக்களே, இந்த இரவு நேர போட்டிகள் நடக்கும் போது இதுதான் பெரிய ஒரு குறும்புத்தனமே. பாருங்க, நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது பார்வையாளர்களும் வாரார்கள், விளையாட்டு வீரர்களும் வாரார்கள். சரி, போட்டி தொடங்க போது விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். அதை விட நிறைய பார்வையாளர்களை அவதானிக்க முடியுது. அத்தோட இந்த போட்டியினுடைய வீரர்கள் 2 அணிகளும் பாருங்க தயார் நிலையில இருக்குது. அடுத்தது இந்த காட்சியை பார்க்கும்போது பகலில் பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வு. முன்னுக்கு பகலில் ஒரு ஆள் நின்றா எப்படி அவருடைய முகம் தெளிவாக தெரியுமோ அதே மாதிரி இந்த போட்டிக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு வீரர்களினுடைய முகமும் அவ்வளவு தெளிவாக தெரியுது. 2 அணி நிற்குது. அந்த பக்கம் போகிறது தேவரை ஆளி, இந்த பக்கம் இருக்கிற அணி வீரர்கள் குருநகரை சேர்ந்தவர்கள். சரி, இப்போ போட்டி ஆரம்பமாக போகுது. கொஞ்ச நேரம் கீழே இருந்து பார்த்து நாங்கள், ஆனால் அதை விட மேலே இருந்து வந்து பார்த்தா நல்லா இருக்குமன்றதுக்காக மேலே வந்திருக்கிறோம். அப்படியே கீழே பாருங்க எவ்வளோ ஈரத்தில் இருக்கிறோம்ண்டு. பரவாயில்லை, எங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அடுத்தது நிறைய பார்வையாளர்கள் இப்போவுமே வந்து கொண்டு இருக்கிறார்கள். பாருங்க அவங்க அப்படியே சுற்றி பாருங்க பார்வையாளர்களை. இன்றைக்கி முதலாவது போட்டின்றதால ஓரளவான பார்வையாளர்கள் தான். எனக்கு என்ன பகல் இருந்து பார்க்குற மாதிரியே இருக்குது. அதை விட உதைப்பந்தாட்ட போட்டின்றது விறுவிறுப்பானது. என்ன அப்படி ஒரு ஒரு நொடியில் கண் சிமிட்டி விட்டாலே என்ன நடக்குதுன்னு தெரியாத மாதிரி இருக்கும். மக்களே, இதுக்கு மேலே இருக்கவும் கொஞ்சம் பயமாக இருக்குது. அடடா,
ஒட்டியா புறுபுறுப்பு தாண்டாப்பா. இப்போ முதலாவது போட்டி நடந்து கொண்டிருக்குது. இதில் நிற்கிற அணி வடமராட்சி, தேவராளி, இளம் சிங்கங்கள், அதாவது யங் லயன்ஸ். அந்த இடத்துல நிற்கிற அணி குருநகர் பாடுமீன்கள். சரி, இந்த அணி தான் இப்போ ஒரு கோல் அடிச்சிருக்கு. பகல் பார்க்குறத விட இரவு நல்லா இருக்குது. அது ஏனெண்டா இந்த வெளியில எல்லாம் இருட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மைதானத்துக்கு வெளியில் இருட்டாக இருக்குது. இப்போ உள்ளுக்கு தான் எங்கே இந்த பார்வை அப்படியே கவருது. பகலண்டா அப்படியே வெளி பார்வையும் சேர்ந்து தெரியும். இரவு போட்டி உண்மையாக நல்லா தான் இருக்குது. அடி 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 முடியும் முடியும். இப்போ போட்டி விறுவிறுப்பாக நடந்து முடிஞ்சது. 2 அணிகளும் சமநிலையாக வந்திருக்கு. உங்களோட பேர் என்னென்ன? என்னுடைய பேர் அமல்ராஜ். எப்போ வந்து நீங்கள் லண்டன்லேருந்து? நான் வந்து 2 வாரங்களாக. இப்போ இந்த ஒவ்வொரு முறையும் இதுக்காகவே வாரதா? இதற்காக நான் பிரத்யேகமாக அங்கே விடுமுறை எடுத்து வந்து கிட்டத்தட்ட 2 வாரங்களாகி இருக்கின்றது. காத்துக்க தருக்குது, அமர்த்தி திறக்கேன். அப்படி இப்படி குடிக்க விடாத அதில் தருக்குது பாருங்க. தற்போது நடைபெற்று முடிந்த போட்டிகளில் பங்கு கொண்ட பாடுமீன் விளையாட்டுக் கழகம், யங் லயன்ஸ் விளையாட்டுக் கழக அணியினரை இந்த மூணு பேர் தான் ஊத்துண்டா. எனக்கு கொஞ்சம் தான் நீ ஊத்துப்பி விட்ற. சரி, அப்போ ஒவ்வொரு ஆண்டும் பாரதா? ஒவ்வொரு ஆண்டும் பாரது. கிட்டத்தட்ட 9 வருடத்துக்கு பிறகு இந்த போட்டி நடைபெறதால என்னன்னு சொன்னா கட்டாயம் பெற வேண்டும் என்றதுக்காக நான் வந்திருந்தேன் லண்டன்ல. 2 வாரங்கள் ஆயிட்டுது. இந்த மின்னொலியில் அதாவது இது தெளிவுபடுத்தோட மக்கள் உண்மையாக அவங்கள வெளிநாட்டிலேருந்து வந்தாரு நம்பிடுவீங்க. பார்க்க அப்படிதான் இருக்கிறீங்க. இவர் அப்படியெல்லாம் இல்லை. இவர் வந்து இங்கே தான் இருக்கிறார். ஒரு ஆசிரியர். என்ன பாட ஆசிரியர்? சித்திரம் தமிழ். சித்திரம் தமிழ். நானும் வெறும் சரியான நண்பர்கள். அந்த சித்திரம் எடுத்தனாங்க என்ன ஒரே உயர்தரத்தில். அடுத்ததாங்க நேர்காணலுக்கு போனது ஞாபகம் இருக்கு. நான் என்ன எடுத்துக்கொண்டு வந்தேன்? எல்லாரும் அங்கே போய் எல்லாரும் தங்கள் பொருட்களை தயார்படுத்தி கொண்டு எடுத்துக்கொண்டு வருவேணும். நான் சத்தி தான் எடுத்துக்கொண்டு வந்தேன். ஞாபகம் இருக்கா? பேருந்துல. சரி, இப்போ நாங்கள் குடும்ப கதையை கதைக்காம இப்போ இந்த போட்டியை பற்றி கதைப்போம். 2 அணிகளுமே ஒன்று என்ற அளவில் கோல் அடித்ததால் இப்போ பெனால்டி முறைக்கு போயிருக்கு. இப்போ தொடங்கிட்டா பெனால்டி? தொடங்கிட்டா. முதலாவது வாய்ப்பு பாடுமீன் அணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது அங்கே கோல் முயற்சி கம்பத்தில் போய் பட்டது. உண்மையில தான். சரி, நாங்கள் இப்போ அடுத்ததை பார்ப்போம். இளம் சிங்கம் சார்பாக 7ஆம் இலக்க வீரர். 3வது வாய்ப்பு. அங்கே மூன்றாவது வாய்ப்பும் தவற விடப்பட்டு விட்டது. இது கம்பத்தில் படவில்லை, கம்பத்துக்கு மேலால் சென்றுள்ளது. அடுத்த அணிகளும் தயாராகி வருது. அப்படியே பாருங்க. இது எந்த அணின்னு தெரியுமா? இவர்கள் எந்த அணின்னு சொன்னா இவர்தான் பாக்குறேன் மக்களே. சென்ட் ஆண்டனிஸ். சரி சரி, சென்ட் ஆண்டனிஸ் அணியும். இது எந்த அணி? இப்ப அடிக்க போறது யாருன்னு சொன்னா யங் லைன்ஸ் அணி சார்பாக கோல் காப்பாளர் போல இருக்கு. சரி, யங் லைன்ஸ் அணியினுடைய கோல் காப்பாளர். இந்த 1-0 கணக்குல நிக்குது இந்த பெனால்டி. அவர்கள் 3 வாய்ப்புகள். பரவாயில்லை, வரவேற்க வேண்டியது. இது வரவேற்க 1-0 3 வாய்ப்புகள் 2 அணிகளுக்கும் கிடைச்சிருக்கு. 4வது வீரருக்கான வாய்ப்பு இது. சிறப்பு 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 மக்களே. நான் சொன்னேன் போட்டியில் லயன்ஸ் அணியினர் வெற்றி பெற்று அற்புதமாக கோல்களாக மாற்றி இன்றைய இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இந்த போட்டியில என்ன பேர்? இளம் சிங்கங்கள் வெற்றி பெற்றிருக்கு. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ 2வது போட்டி நடக்கிறதுக்கான தயார்படுத்தல்கள் நடந்து கொண்டிருக்குது பாருங்க. அந்த போட்டிக்கு போய் வீட்டை வந்தாச்சு. உண்மையிலேயே உதைப்பந்தாட்ட போட்டி என்றது மிக ரசனைக்குரியது. அப்படியே படபடப்பாகவே இருக்கும். என்ன அடிப்பார்கள் அடிக்க போறார்கள் ஐயோ அடிக்கலையே என்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். எப்படி இருந்தாலும் அந்த விளையாட்டு மைதானத்துக்கு போய் அந்த விளையாட்டு மைதானம் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். உண்மையிலேயே ஒரு கிராமத்தவர்கள் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு மைதானத்தை உருவாக்கி வைத்திருப்பது என்பது உண்மையிலே வாழ்த்தப்பட வேண்டியது, வரவேற்கப்பட வேண்டியது. எதிர்காலத்தில் அது இன்னும் சிறப்பாக வளர்ந்து இன்னும் பல மடங்கு வெற்றியை பெறணும் என்று வாழ்த்துறேன். அந்த மைதானத்தை பற்றி சொல்றதா இருந்தா உண்மையிலே பகல் வேளை மாதிரியே இருந்தது. நான் நடுவில் போய் நிற்கும் போதும் அப்படி தான் இருந்தது. அதை விட மேலே போட்டி நடந்து கொண்டிருக்கும் போது அப்படியே சுத்தவர் அந்த மைதானத்துக்கு வெளியில் முழுவதுமாக இருட்டாக தெரியுது, உள்ளுக்கு அப்படி அவ்வளவு வெளிச்சமாக தெரிந்தது. எனவே அந்த இடத்தை
ஒரு சிறப்பான காணொளியாக பதிவு செய்திருக்கிறேன். இந்த மைதானம் பற்றிய உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. எதிர்காலத்தில் இந்த காணொளியை பார்க்கிறவர்கள் அந்த விளையாட்டு நடக்கிற நேரம், அந்த உதைப்பந்தாட்டம் நடக்கிற நேரம் போகணும் என்று விரும்புவீர்களாக இருந்தால் இன்றிலே இருந்து எதிர்வருகின்ற ஒரு 10-15 நாட்களுக்கு போட்டி நடைபெறும். அதில் குறிப்பாக சொல்லணும் என்னென்னா, மழை தாமதப்படுத்துமாக இருந்தால், மழை இடையூறுவை விளைவிக்குமாக இருந்தால் சில வேளைகளில் கொஞ்சம் அதிக நாட்கள் போட்டி நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் போகிறீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு பிறகு போனீங்கன்னா நல்ல. எனவே இந்த காணொலியை பார்த்து உங்களுக்கு நன்றிகள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபுத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.